ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு யுவர் சேனல் வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ். நான் உங்க ஆனந்த். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான 6 ரெஸ்லிங் அப்டேட்ஸை பத்தி தான் நம்ம இப்போ இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா WWE இருந்து 2 ரெஸ்லரை வந்து பாத்தீங்கன்னா அதிரடியா 30 நாள் சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. அந்த 2 ரெஸ்லர் யாரு, அவங்களையே சஸ்பெண்ட் பண்ணாங்க அப்படின்றத பத்தி டீடைலா பார்க்க போறோம். அதுக்கு அடுத்தபடியா நேத்து நடந்த மண்டே நைட் ராவோட வியூவர்ஷிப் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கா குறைஞ்சிருக்கா அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். அதுக்கு அடுத்தபடியா இந்த வாரம் பேக் ஸ்டேஜ் ஷோக்கு சிஎம் பங்க் வர போறது 100% கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு. அந்த ஷோல யாரு ஸ்பெஷல் கெஸ்டா வர போறா அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். அதுக்கு அடுத்தபடியா TLC 2019ல பிரே வைட்டுக்கு 2 மேட்ச் இருக்கும் அப்படின்ற ஒரு பெரிய லெவல் அப்டேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப கிடைச்சிருக்கு. அதுக்கு அடுத்தபடியா சலீனா வீகா அண்ட் ஆண்ட்ராடே, சோ இவங்க 2 பேரையும் பிரிக்க போறாங்க அப்படின்ற ஒரு பெரிய லெவல் அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு. கடைசியா செத் ராலின்ஸுக்கும் கெவின் ஓவன்ஸுக்கும் இன்ஜுரி அப்படின்ற ஒரு பெரிய அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு. இவங்க 2 பேர்ல யாருக்கு உண்மையான இன்ஜுரி அப்படின்றத பத்தி டீடைலா நம்ம இப்ப இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் முறையா வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனலுக்கு வர்றீங்களா? அப்போ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு ஒரு ஆர்கேவ் போடுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானுக்கு ஒரு சூப்பர்மேன் பஞ்ச் போடுங்க. அப்போதான் நாங்க போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களால. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆண்ட்ராடே அண்ட் சலீனா வீகா. சோ இவங்க 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட NXT ல இருந்து இப்போ மெயின் ராஸ்டர் வரைக்கும் 2 பேரும் ஒண்ணா தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க. குறிப்பா ஆண்ட்ராடே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெக்சிகன் ரெஸ்லர். சோ அவருக்கு இங்கிலீஷ் அந்த லெவலுக்கு வராது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் அவருக்கு ஒரு மேனேஜர் ரோல் மாதிரி சலீனா வீகா வந்து பாத்தீங்கன்னா போட்டிருக்காங்க. சோ இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட காம்போ வேற லெவல்ல இருக்கும். சோ NXT லயும் சரி மெயின் ராஸ்டர்லயும் சரி அவங்க 2 பேரோட காம்போ வந்து பாத்தீங்கன்னா தி பெஸ்ட் அப்படின்ட்டு கண்டிப்பா சொல்லலாம். சோ இப்போதைக்கு WWE அவங்க 2 பேரையும் பிரிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முயற்சி பண்ணிருக்காங்க. சோ இந்த வாரம் மண்டே நைட் ரால வந்து பாத்தீங்கன்னா ஹம்பர்டோ கரிலோட ஆண்ட்ராடே ஒரு மேட்ச் விளையாண்டிருப்பாரு. சோ அந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஆண்ட்ராடே வந்து பாத்தீங்கன்னா தோத்துருவாரு. தோத்ததுக்கு அப்புறம் சலீனா வீகாவும் ஆண்ட்ராடேவும் சோ அவங்களுக்குள்ள பிரச்சனை வர மாதிரி ஒரு சின்ன ஒரு செக்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க. சோ இந்த செக்மெண்ட்டை அப்படியே காரணமா வச்சு அவங்க 2 பேரையும் இண்டிவிஜுவலா பிரிக்க போறாங்க அப்படின்ற ஒரு பெரிய அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு. சோ ஏன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, சலீனா வீகா அவங்க ஒரு மேனேஜர் ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையிலே அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெஸ்லர். சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலே ஒரு செம்மையான ஒரு ரெஸ்லர். சோ அவங்கள விமென்ஸ் டிவிஷன்ல ஒரு பயங்கரமான ரெஸ்லரா போட போறாங்க அப்படின்ற ஒரு பெரிய அப்டேட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. அதே சமயம் ஆண்ட்ராடேவை பொறுத்த வரைக்கும் சோ இப்போதைக்கு வின்ஸ் மெக்மேன் வந்து பாத்தீங்கன்னா ஆண்ட்ராடேக்கு ஒரு பயங்கரமான ஒரு புஷ் கொடுங்க, சோ அவரை ஒரு பயங்கரமான ரெஸ்லரா மாத்தணும் அப்படின்ற மாதிரி சோ WWE பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இப்போதைக்கு ஆண்ட்ராடேவை பயங்கரமா புஷ் பண்ணும்போது சோ அவரை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேஸ் ரெஸ்லர் மாதிரி புஷ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இப்போதைக்கு அவரோட சலீனா வீகா இல்லாம இருந்தா சோ அவரோட புஷ்க்கு ரொம்பவே வளர்ச்சியா இருக்கும் அப்படின்ற மாதிரி WWE இப்ப யோசிச்சிருக்காங்க. சோ இப்போதைக்கு ஆண்ட்ராடே அண்ட் சலீனா வீகா இவங்களோட இந்த டீமை வந்து பாத்தீங்கன்னா பிரிக்க போறாங்க. சோ இது எப்பயில இருந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மேக்ஸிமம் 2020ல இவங்க 2 பேரும் தனித்தனியா பிரிஞ்சிடுவாங்க. இவங்க 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவலா இவங்க உமன்ஸ் டிவிஷன்ல ஒரு ரெஸ்லரா இருப்பாங்க, இவங்க மென்ஸ் டிவிஷன்ல ஒரு பயங்கரமான ரெஸ்லரா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ என்ன பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ராடேக்கு இங்கிலீஷ் தெரியாது. சோ அவரை தனியா விட்டாங்கன்னா அவர் எப்படி ப்ரோமோ கட் பண்ணுவாரு. சோ ஃபைனலி சின்ஸ்கே நாகாமோரா மாதிரி ஆண்ட்ராடாவை மாத்திடுவாங்களா அப்படின்றது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டவுட்டாவே இருக்கு. சோ என்ன பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ராடே ஒரு பயங்கரமான ரெஸ்லர், ஒரு டேலண்டான ரெஸ்லர். சோ அவரை வந்து பாத்தீங்கன்னா சோ தனியா பிரிக்கிறது நல்லது. ஆனா அவருக்கு இங்கிலீஷ் தெரியல அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவரை வேஸ்ட் பண்ணிட கூடாது அப்படின்றத என்னோட கருத்து. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த 2 டீமும் பிரிக்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா சிஎம் பங்க். சோ சிஎம் பங்க் வந்து பாத்தீங்கன்னா 2 வாரத்துக்கு முன்னாடி WWE FS1 ஸ்டுடியோ ஷோக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்திருந்தாரு. சோ அதுக்கு அடுத்து அவர் தொடர்ந்து அந்த ஷோல கண்டினியூ பண்ணுவாரு அப்படின்னு சொன்னாங்க. சோ அடுத்து 2 வாரம் சோ அவர் வரல அப்படின்னு சொல்லலாம். சோ அடுத்த வாரம் ட்ரிபிள் எச் வந்தாரு. சோ அதனால அவர் வரல. சோ போன வாரம் வந்து பாத்தீங்கன்னா செத் ராலின்ஸ் வந்தாரு, அதனால சிஎம் பங்க் வரல. சோ இந்த வாரம் FS1 ஸ்டுடியோ ஷோக்கு சிஎம் பங்க் வர போறது 100% கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு. சோ அந்த ஷோல வந்து பாத்தீங்கன்னா ரெனே யங்கும் சோ சிஎம் பங்க்கும் சேர்ந்து தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இன்டர்வியூ எடுக்க போறாங்க. சோ இப்போ இந்த வாரம் ஷோல யாரு ஸ்பெஷல் கெஸ்ட் அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு. சோ இந்த நேரத்துல WWE யாரு ஸ்பெஷல் கெஸ்டா போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பேரன் கார்பன், கிங் கார்பன் தான் இந்த வாரம் FS1 ஸ்டுடியோ ஷோக்கு வந்து பாத்தீங்கன்னா போறாரு. சோ அவரு அங்க போயிட்டு அங்க அவர்கிட்ட பல கேள்விகள் சிஎம் பங்கும் ரெனே யங்கும் வந்து பாத்தீங்கன்னா கேட்பாங்க. சோ செத் ராலின்ஸும் ட்ரிபிள் எச்சும் வரும்போது ஏதாவது ஒரு கான்ட்ரோவர்ஷியல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சிஎம் பங்க் வரல. ஆனா பேரன் கார்பனும் சாதாரணமா கிடையாது, அவர் பயங்கரமா ப்ரோமோ கட் பண்ணாரு. சோ அவர் ஏதாவது ஒரு கேள்வியை மாத்திக்கிட்டு கேட்டுவாரா. சோ பேரன் கார்பனுக்கும் சிஎம் பங்கும்
பங்குக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருமா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ பேரன் கார்பன் இந்த வாரம் ஸோ FS1 ஸ்டுடியோ ஷோக்கு போக போறாரு. அதே ஷோல CM பங்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போறாரு. ஸோ அவங்க ரெண்டு பேரும் எந்த மாதிரி பேசிக்க போறாங்க, ஸோ ரோமன் ரீன்ஸோட பேரன் கார்பனுக்கு போற அந்த ஸ்டோரி லைனை பத்தி ஸோ என்ன சொல்ல போறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த வாரம் FS1 ஸ்டுடியோ ஷோ வேற லெவல்ல இருக்கும். ஸோ பேரன் கார்பன் CM பங்க் ஸோ இவங்களுக்குள்ள என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கணும். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க, பேரன் கார்பன் CM பங்க் சீண்டு வரா, CM பங்க் பேரன் கார்பன் சீண்டு வரா அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணி. அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா WWE இருந்து ரெண்டு ரெஸ்லரை வந்து பாத்தீங்கன்னா அதிரடியா சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. சோ ரெண்டு ரெஸ்லரை 30 நாள் வந்து பாத்தீங்கன்னா சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல் ரெஸ்லர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ராபர்ட் ரூட். சோ ராபர்ட் ரூட பொறுத்த வரைக்கும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஸ்மாக் டவுன்ல சோ ரோமன் ரீன்ஸோட ஒரு மேட்ச் விளையாண்டாரு. சோ அதுல ரோமன் ரீன்ஸ் பயங்கரமா ஒரு அட்டாக் பண்ற மாதிரி அவருக்கு இன்ஜுரி ஆன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி லைனை கிரியேட் பண்ணிருப்பாங்க. சோ அதுக்கு உண்மையான ரீசன் இப்போ வெளிவந்திருக்கு. சோ இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா WWE ல சோ வெல்னஸ் பாலிசியை வந்து ராபர்ட் ரூட் மீறி இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ வெல்னஸ் பாலிசினா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சோ அவர் மேட்ச் விடும்போது சோ உடம்பு டயர்டுக்காக அவர் ஒரு ஸ்டெராய்டு எடுக்கலாம், போதைப் பொருள் எடுக்கலாம். அதே சமயம் அவர் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணும்போது அவரோட பாடி ஷேப்பை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஸ்டெராய்டு போதைப் பொருள் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ இப்போதைக்கு அவர் வந்து பாத்தீங்கன்னா WWE ல எவ்ரி இயர் வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணுவாங்க சோ எல்லாரையும். சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு ராபர்ட் ரூட் வந்து பாத்தீங்கன்னா மாட்டிருக்காரு. சோ அவரோட உடம்புல அளவுக்கு அதிகமான போதைப் பொருள் இருக்கு. சோ ஸ்டெராய்டு அதிகமா யூஸ் பண்ணிருக்காரு அப்படின்ற ஒரு பெரிய அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. சோ அதனால WWE முறையா அவர் வந்து ஸ்டெராய்டு யூஸ் பண்ணதுனால போதைப் பொருள் யூஸ் பண்ணதுனால WWE வெல்னஸ் பாலிசி அவர் மீறிட்டாரு. சோ அதனால முதல் முறையா அவருக்கு ஒரு 30 நாள் சஸ்பெண்ட் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிருக்காங்க. சோ இப்போதைக்கு ராபர்ட் ரூட் 30 நாள் வந்து பாத்தீங்கன்னா WWE வந்து பாத்தீங்கன்னா சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. சோ 30 நாள் கழிச்சு தான் அவர் வந்து பாத்தீங்கன்னா உள்ள வருவாரு. சோ அதுக்கு அடுத்தபடியா இன்னொரு ரெஸ்லர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க, பிரிமோ கோலன். சோ இவரும் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி வெல்னஸ் பாலிசியை மீறி இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லி சோ WWE உங்க ரெண்டு பேரையும் அட் தி சேம் டைம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா 30 நாள் சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. சோ முதல் வாட்டி இவங்க போதைப் பொருள் எடுத்ததுனால 30 நாள், அடுத்த வாட்டி இவங்க போதைப் பொருள் எடுத்தாங்க அப்படின்னா 60 நாள் சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்த வாட்டி இவங்க திரும்பவும் இதே கண்டினியூ பண்ணாங்க அப்படின்னா அவங்க ஒட்டு மொத்தமா WWE விட்டு ரிலீஸ் பண்ணிடுவாங்க. சோ ஆல்ரெடி ராண்டி ஓட்டன்லாம் இந்த மாதிரி சிக்கியிருக்காரு, ரோமன் ரீன்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி சிக்கியிருக்காரு. சோ இந்த வகையில இப்போதைக்கு ராபர்ட் ரூட் சிக்கந்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சோ இத பத்தி உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்றீங்க. அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா இந்த வாரம் மண்டே நைட் ராவோட வியூவர்ஷிப் எவ்வளவு அப்படின்ட்டு பார்க்க போறோம். இந்த வாரம் மண்டே நைட் ராவை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஆவரேஜா இருந்துச்சு அப்படின்ட்டு கண்டிப்பா சொல்லலாம். ரேமர் ஸ்டுடியோ ஏஜே ஸ்டைல் மேட்ச் நடந்துச்சு. அதே சமயம் இந்த வாரம் சித்ராலன்ஸ் ஒரு பயங்கரமான ஹீல் டர்ன் வந்து பாத்தீங்கன்னா பண்ணியிருந்தாரு. இந்த வாரத்தோட வியூவர்ஷிப் இன்க்ரீஸ் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டவுன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ ஒரு சின்ன லெவல்ல டவுன் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ இந்த வாரம் மண்டே நைட் ராவோட வியூவர்ஷிப் பார்க்கறதுக்கு முன்னாடி போன வாரம் மண்டே நைட் ராவோட வியூவர்ஷிப் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா 2.28 மில்லியன் வியூவர்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா போன வாரம் கிடைச்சது. சோ போன வாரத்தை பொறுத்த வரைக்கும் 2.28 மில்லியன் வியூவர்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சது. ஆனா இந்த வாரம் சோ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த வாரத்தோட வியூவர்ஷிப் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 2.15 மில்லியன் வியூவர்ஷிப் தான் வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. சோ போன வாரத்தை விட இந்த வாரம் கொஞ்சம் டிராப் வந்து பாத்தீங்கன்னா ஆயிருக்கு அப்படின்னு கண்டிப்பா சொல்லலாம். சோ இந்த வாரம் ராவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன தோணுச்சு? சோ வியூவர்ஷிப் குறைஞ்சத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்றீங்க. அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா பிரே வாயட். சோ பிரே வாயட்டுக்கு TLC பேப்பர்ல ரெண்டு மேட்ச் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி WWE பிளான் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் மேட்ச் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா தி ஃபீல்ட் வெர்சஸ் டேனியல் பிரையனுக்கான யுனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ரீமேட்சா TLC பேப்பர்ல வைக்கலாம் அப்படின்ற மாதிரி WWE பிளான் பண்ணாங்க. அதே சமயம் அட் தி சேம் டைம் தி மிஸ் வெர்சஸ் பிரே வாயட்டுக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்சை TLC பேப்பர்ல வைக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா WWE பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியல. சோ இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரே வாயட் வெர்சஸ் தி மிஸ்ஸுக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் தான் வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் பண்ணிருக்காங்க. சோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு நான் டைட்டில் மேட்ச். சோ இந்த மேட்ச் யுனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்ச் கிடையாது. இந்த மேட்ச் ஒரு சாதாரணமான மேட்ச். இந்த மேட்ச்ல பிரே வாயட் ஃபீல்டா வர மாட்டாரு, ஒரு நார்மல் பிரே வாயட்டா தான் வருவாரு அப்படின்ற மாதிரி ஆபீஷியலா சொல்லிட்டாங்க. சோ இப்போதைக்கு இதே TLC பேப்பர்ல இன்னொரு மேட்ச் பிரே வாயட் விளையாடுவாரு. சோ அந்த மேட்ச் தி ஃபீல்டா வந்து டேனியல் பிரையனோட மோதுவாரு அப்படின்ற மாதிரியான ரூமர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. சோ இத WWE பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. சோ இதுக்கான எந்த ஒரு ஸ்டோரி லைனும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா பில்ட் பண்ணல. சோ அந்த மாதிரியான ஒரு மேட்ச் நடக்குமா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கணும். சோ இதுக்கு முன்னாடி பிரான் ஸ்ட்ரோமன் சித்ராலன்ஸ்லாம் ஒரே பேப்பர்ல ரெண்டு மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா விளையாண்டாங்க. சோ அது ஓரளவுக்கு ஆவரேஜா இருந்துச்சு. ஆனா பிரே வாயட் இந்த TLC பேப்பர்ல ரெண்டு மேட்ச் விளையாண்டாரு அப்படின்னா வேற லெவல்ல இருக்கும். ஒன்னு நார்மல் பிரே வாயட், இன்னொன்னு தி ஃபீல்ட் பிரே வாயட்டா வந்தாருன்னா வேற லெவல்ல இருக்கும். சோ இப்போதைக்கு WWE தி ஃபீல்ட் வெர்சஸ் டேனியல் பிரையன் மேட்சையும் TLC பேப்பர்ல வைக்கலாம். அதே மாதிரி தி மிஸ் வெர்சஸ் பிரே வாயட் மேட்சையும் TLC பேப்பர்ல வைக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணாங்க. சோ அது இப்போ நடக்குமா நடக்காதா அப்படின்றது தெரியல. சோ அத நம்ம வரப்போற ஸ்மாக் டவுன்ல பார்த்தா தான் தெரியும். சோ வரப்போற ஸ்மாக் டவுன்ல டேனியல் பிரையன் வந்து ஃபீல்டுக்கும் அவருக்கு ஏதாவது ஒரு கான்ட்ரோவர்ஷியல் ஆல்ரெடி இருக்கு. சோ அந்த கான்ட்ரோவர்ஷியலை பில்ட் பண்ணி அவங்க ரெண்டு பேருக்கு யுனிவர்சல் சாம்பியனை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க
பண்ணுவாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கணும். சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஃபீல் பிரேவ் ஆயிட்டா ஒரு மேட்ச், நார்மல் பிரேவ் ஆயிட்டா ஒரு மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா டிஎல்சி பேப்பர்ல விளையாண்டா எப்படி இருக்கும் அப்படின்றத மறக்காம கீழ கமெண்ட் செக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்றீங்க. அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா செத் ராலின்ஸ், கெவின் ஓவன்ஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் இன்ஜூரி ஆயிருக்கு அப்படின்ற ஒரு பெரிய லெவல் அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு. சோ இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா கெவின் ஓவன்ஸ் செத் ராலின்ஸ் ஏஓபியும் பேக் ஸ்டேஜ்ல அடிச்சதுனால சோ இப்போ கெவின் ஓவன்ஸ்க்கு இன்ஜூரி ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. சோ அது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு அது உண்மையே கிடையாது. சோ கெவின் ஓவன்ஸ்க்கு எந்த ஒரு இன்ஜூரியும் கிடையாது. சோ உண்மையில கெவின் ஓவன்ஸ்க்கு ஏன் இன்ஜூரி அப்படின்ற பொருளை கிளப்பி விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஎல்சி பேப்பரை பொறுத்த வரைக்கும் செத் ராலின்ஸ் வெர்சஸ் கெவின் ஓவன்ஸ்க்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்கிறதா இருந்துச்சு. சோ இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் நடக்குமா நடக்காதா அப்படின்ற லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. சோ இப்போதைக்கு கெவின் ஓவன்ஸ்க்குலாம் இன்ஜூரி கிடையாது. உண்மையான இன்ஜூரி செத் ராலின்ஸ்க்கு தான் அப்படின்ற ஒரு பெரிய அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. செத் ராலின்ஸ் இந்த வாரம் ஒரு லைவ் ஈவென்ட்ல வந்து பாத்தீங்கன்னா எரிக் ரோவரோட ஒரு ஸ்ட்ரீட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா விளையாண்டாரு. சோ அந்த மேட்ச்ல செத் ராலின்ஸோட ரெண்டு விரல்ல வந்து பாத்தீங்கன்னா இன்ஜூரி ஆயிருக்கு. சோ அதனால செத் ராலின்ஸ் இப்போதைக்கு மேட்ச் விளையாட முடியுமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. சோ செத் ராலின்ஸோட மேட்ச் டிஎல்சி பேப்பர்ல கேன்சல் ஆக கூட வாய்ப்பு இருக்கு. சோ அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு WWE வந்து பாத்தீங்கன்னா செத் ராலின்ஸ் ஹீல் டர்ன் பண்ணி கெவின் ஓவன்ஸ் அட்டாக் பண்ணதால கெவின் ஓவன்ஸ்க்கு இன்ஜூரி ஆயிடுச்சு. சோ கெவின் ஓவன்ஸ் வரதுக்கு ஒரு சில வாரம் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஸ்டோரி லைனை கிரியேட் பண்ணிருக்காங்க. சோ இப்போதைக்கு கெவின் ஓவன்ஸ்க்கு உண்மையான இன்ஜூரி கிடையாது. உண்மையிலே இன்ஜூரி யாருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அது செத் ராலின்ஸ்க்கு தான். அது லைவ் ஈவென்ட்ல நடந்த அந்த ஒரு இன்ஜூரினால வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த மாதிரியான ஒரு ஸ்டோரி லைன் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செத் ராலின்ஸ்க்கு அவரோட விரல்ல வந்து பாத்தீங்கன்னா இன்ஜூரி ஆயிருக்கு. சோ கெவின் ஓவன்ஸ்க்கு எந்த ஒரு இன்ஜூரியும் கிடையாது. இவங்க ரெண்டு பேருக்கும் டிஎல்சி பேப்பர்ல மேட்ச் வைப்பாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கணும். சோ இன்னும் டிஎல்சி பேப்பருக்கு ஒரு வாரம் தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. சோ அதுக்குள்ள ஏதாவது பண்ணி சோ அந்த இன்ஜூரி கியூர் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க ரெண்டு பேருக்கும் மேட்ச் வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? செத் ராலின்ஸ் வெர்சஸ் கெவின் ஓவன்ஸ் மேட்ச் டிஎல்சி பேப்பர்ல நடந்தா எப்படி இருக்கும்? சோ ஒருவேளை இன்ஜூரியா இருந்துச்சுன்னா இந்த மேட்சை கேன்சல் பண்ணுனா சோ என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுதோ அதை மறக்காம கீழ கமெண்ட் செக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. சோ நான் இப்ப சொன்ன இந்த 6 நியூஸை பத்தி உங்களுக்கு என்ன தோணுதோ அதையும் மறக்காம கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம டிஸ்கிரிப்ஷன் நம்மளுடைய Facebook, Twitter, Instagram பேஜ் இருக்கு. அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்.